ஏகே 64 நம்ம தலையோட அடுத்த படம். சோஷியல் மீடியால குட் பேட் அக்லி படத்தோட ட்ரெண்டிங் எந்த அளவு இருக்கோ, அந்த அளவுக்கு இந்த ஏகே 64 படத்தோட அப்டேட்டும் ட்ரெண்டிங்கா ஆயிட்டு இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ் அப்படின்ற ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. இதுதான் இந்த படத்தோட ட்ரெண்டிங்க்கான முக்கியமான காரணமா இருக்கு இப்போதைக்கு. கூடவே இந்த இட்லி கடை படம் வேற தள்ளி போயிருச்சு இல்லையா? ஸோ தனுஷ் தலைய வச்சு படம் எடுக்கிறதுனால, அவரே இந்த படத்த போஸ்ட்பான் பண்ணிட்டார் அப்படின்ற நியூஸ் கூட ஒரு பக்கம் சைட்ல போயிட்டு இருக்கு. ஆனா இட்லி கடை படம் தள்ளி போனதுக்கான முக்கியமான காரணம், இந்த படத்தோட ஷூட் தனுஷ் இன்னும் முடிக்கல. அதுல கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. அதான் காரணம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஏகே 64 கண்டிப்பா தனுஷ் தான் இயக்க போறாரான்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரிய ஜான்வரி மாசமே நம்ம தலைகிட்ட தனுஷ் அவர்கள் நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை கேட்டுட்டு தனுஷோட இந்த ஒன்லைன் ஸ்டோரி நல்லா இருக்குன்றத தலை சொல்லியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து தலையை தனுஷ் மீட் பண்ணவே இல்லை. அதுக்கான காரணம் தலை இன்னுமே அப்ராட்ல அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்பவுமே பிஸியா இருக்கிறதுனால தான். ஏப்ரல் மாசம் தலை திரும்பவும் சென்னைக்கு வராராம். அப்போ திரும்பவுமே தலை அஜித்தும் தனுஷும் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலான ஒரு முடிவை எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அப்டேட்டை இப்போ வலைபேச்சு சைட்லேருந்து அஃபிஷியலா ட்வீட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் தனுஷும் தலை அஜித்தும் ஒரு காம்போவா சேர்றாங்கன்னா கண்டிப்பா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பெருசா பேசப்படக்கூடிய ஒரு படமா அது அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் தலை அஜித் ஏகே 64 ஆதிக்கு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த குட் பேட் அக்லி டீசர் ஆல்ரெடி சூப்பர் ஹிட் ஆயிருச்சு. படமும் அதே போல ஆச்சு அப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் ஏகே 64 படத்தோட வாய்ப்பும் கொடுக்க போறார் தலை அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்கும் சோஷியல் மீடியால போயிட்டு தான் இருக்கு. ஸோ எதுவா இருந்தாலும் விஷ்ணுவர்தன் லைனப்ல இருக்காரு, சிறுத்தை சிவாக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கார்த்திக் சுப்ராஜ் லைனப்ல இருக்காரு, மகாராஜா படத்தோட டைரக்டர் அவருமே லைன்ல இருக்காரு. ஸோ நிறைய டேரக்டர்ஸ் லைன்ல இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனுஷ், ஆதிக் ரவிச்சந்தர் இவங்க 2 பேரும் டாப்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் ஏண்டுக்குள்ள ஒரு அப்டேட் கிடைக்கும். ஏகே 64 டைரக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லி. தலையோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க.